He's a freaking badass. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொருடோ டூப்ளோ ஓட்டெக்ஸ் மாங்கா சாப்டர் 27 முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はஓபன் பண்ணா போன சாப்டர்ல டேமன் வந்து சுமேரே சாரடா இவங்க ரெண்டு பேரோட கழுத்தி பிடிச்சிருப்பான்ல. திடீர்னு பார்த்தா அப்படியே விட்டான். உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? நான் நினைச்ச என்னால நீங்க யூகிக்கிறதுக்குள்ள உங்களை கொல்ல முடியும். நீங்க என்ன ரியலைஸ் பண்றதுக்குள்ள நீங்க இறந்து போயிருவீங்க. சாரடாவும் நாங்க தான் ஆம்னி பண்ணல மாட்டே எதுக்கு எங்களை விடுறேன்னு கேட்டா, ஏடாவும் இது கிட்ட நடக்க சான்ஸே இல்ல. எப்படி நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தப்பிச்சீங்க? நீங்க ஒட்டுச்சுக்கி கூட இல்லையே. எப்படி ஆம்னி பண்ணல மாட்டாம இருந்தீங்க? ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் பொருட்டோவை காதலிக்கிறதால நீங்க அஃபெக்ட் ஆகலையோ? இல்ல, அது கண்டிப்பா லாஜிக்கும் இல்ல, அது கண்டிப்பா வாய்ப்பும் இல்ல. ஏன்னா பொருட்டோ கவாக்கி மேல ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஊர்ல கிரஷ் இருக்கு. அப்படி பார்த்தா அவங்க மட்டும் ஏன் ஆம்னி பண்ணல மாட்டாங்க? உங்களை தவிர வேற எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்க ரெண்டு பேரையும் தவிர. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பிளாஷ்பேக்ல போவாங்க. சாரடா என்ன சொல்லிருப்பானா, நம்ம 3 பேர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது, அந்த விஷயத்த 3 பேரையும் வச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆம்னி போனஸ்ல மாட்டக்கூடாது நான் இப்படி பண்ணிருக்கலாம், நான் அன்கான்சியஸா அதுக்கு நான் ஆசைப்பட்டிருக்கேன் போல, அதுதான் ஆம்னி போனஸ் நடத்திருக்கு அப்படின்னா ஏடாவது தண்ணியே அறியாம சாரடா சுமேரி வந்து ஆம்னி போனஸ் மாட்டக்கூடாது நினைச்சிருக்கா. ஏன்னா ஏடாவது என்ன நினைச்சிருப்பானா, சாரடா சுமேரி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு நினைச்சிருப்பா, அதுவும் உண்மையான ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சிருப்பா. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஆம்னி போனஸ்ல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்கான்சியஸா இந்த மாதிரி விஷ் பண்ணிருக்கா போல. ஒரு வழியா இதுக்கான விட கிடைச்சிச்சுடா. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும் பாருங்க இதை பத்தி. ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஏடாவும் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு விஷயத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நீங்க என்ன ரெண்டு பேரும் ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சத, நீங்க எனக்கு காயப்படுத்ததை நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை வரைக்கும். ஒரு வேலை அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நீங்க எனக்கு கொலை நினைச்சா கூட நான் அதை பத்தி கவலையும் பட மாட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு சாரடா சுமேரோட கையை பிடிச்சு அப்படியே அவளை இழுத்துட்டு ஏடாவை கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும். ஏடாக்கு சுமேருக்கு டேமனுக்கு ஒண்ணும் புரியல. சாரடாவும் நான் இது வரைக்கும் இப்படி கேட்டதே இல்ல, நம்ம கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஏடாவும் அம்மா என்ன பண்ற சாரடா, எதுக்கு என்ன இப்போ இப்படி ரொம்ப டைட்டா கட்டி பிடிக்கிற? சாரடாவும் இது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பிரஸ் பண்றது. அதுக்கப்புறம் சுமேரம் ஏடாவை கட்டி பிடிப்பா. சுமேரம் எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக என் வாழ்க்கை ரிஸ்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம 3 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஏடா அதை கேட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி, இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவளும் எமோஷனலா சொல்லுவா. டேமனும் அதை பார்த்து சந்தோஷமா சிரிப்பான். ஆனா சாரடாவும் சுமேரோ கண்ணுல வந்து கொஞ்சம் சோகம் மாதிரி ஏதோ தெரியுது, என்ன உள்குத்து இருக்குன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் கோஜிகாஷனை காட்டுறாங்க. மாமூசி கிட்ட டிவிஷன் பவர் இருக்கு, இது வந்து அவனோட ஒரு எபிலிட்டி. இந்த டிவிஷனுக்கு லிமிட்டே கிடையாது, அவன் எவ்வளவு வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். பொருட்டோவும் அது என்ன கிட்டத்தட்ட ஷேடோ குள்ள மாதிரியா? கோஜிகாஷனும் இல்ல, அதுங்க டோட்டலாவே ரொம்ப டிஃபரெண்ட். அதுல இருக்கிற ஒவ்வொரு மாமூசியும் அவன் தான், அவனோட உண்மையான உடம்பு தான் எல்லாமே இருக்கும். சாக்கராவை தனித்தனியா பிரிக்கிற மாதிரி இருக்காது, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் தனித்தனியா பிரியாது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஒரிஜினல் மாமுஷியமா தான் எல்லாமே இருக்கும். சிக்கமாருவும் அப்போ அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வெர்ஷனே அவனால மல்டிபிளா பண்ண முடியுமா? இது ரொம்ப கெட்ட செய்தியாச்சே. கோஜி கஷனா அதுல ஒரு டிராபேக் இருக்கு, அவன் எந்த அளவுக்கு தனித்தனி கிரியேட் பண்ணிட்டே இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் அறிவு கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட ரியாக்ஷன், பெயிண்டல்ஸ், பிஹேவியர் எல்லாமே அப்படியே சிம்பிள் ஆயிட்டே வரும். இந்த ஒரு வீக்னஸ் வச்சு தான் அவனை போட்டு தள்ள முடியும். அப்படின்னா நீ சொல்ல வரதை பார்த்தா அவனை தனித்தனியா மல்டிபிளை அதிகமா பண்ண வச்சு நிறைய அவன் தனித்தனி உருவாக்குனதுக்கு அப்புறம் அவன் முட்டாள் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவனை போட்டு தரலாம்னு சொல்றியா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு, இது வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா அவனோட 2 கண்ணையும் அழிச்சே ஆகணும். ஒரு வாட்டி அவன் 2 கண்ணையும் அழிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனால மல்டிபிள் ஆக முடியாது, அதாவது டிவைட் ஆக முடியாது. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்கிட்ட. ஒருவேளை டிவைட் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது அவன் உருவம் இருக்குல்ல, பல உருவத்தை உருவாக்கி இருப்பான்ல, அந்த உருவம் எந்த அளவுக்கு கம்மியாயிட்டே வருதோ அந்த அளவுக்கு அவன் அறிவு திரும்ப பழையபடி மாறிக்கிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு அவன் டிவைட் கம்மியாவதோ அந்த அளவுக்கு அவன் அறிவு அதிகமாகும். சிக்கமாருவோம் ஓ அப்படியா, ஒருவேளை நம்ம ஆக்சிடென்டா ஒரு 5 போட்டு இல்லாம வச்சிட்டோம்னா அது நமக்கு ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். ஒருவேளை அவன் அதிகமா டிவைட் ஆயிட்டே இருந்தானா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும். கோஜிகாஷனும் அவனை 20 இல்ல 30 பாடி சேர்த்து அவனை உருவாக்க வைக்கணும். இந்த நம்பருக்குள்ள அவன் டிவைட் ஆனாதான் அவனை ஈஸியா கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அவனோட புத்தி கொஞ்சம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மிருக மாதிரி தான் இருக்கும். ஒரு மிருகத்தை எப்படி டீல் பண்ணுமோ அந்த மாதிரி டீல் பண்ணணும். சிக்கமாருவும் ஒரு வேலை இப்படி நடந்துச்சுன்னா மாமுஷி வந்து உண்மையோட பேஸ்ல வச்சுட்டு அந்த டிவைடே வில்லேஜுக்குள்ள அனுப்பிச்சு விட்டு நாம எல்லாத்தையும் அதை போட்டு சொல்லணும். அப்ப அவன் கதை முடியுமா? ஒருவேளை அப்படியே தான் பண்றானா என்ன பண்றது? கோஜிகாஷன் இல்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவனோட உண்மையான உடம்பு சேர்த்து எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க. அவனோட டிவைட் எங்க அதிகமா இருக்கோ அவன் தனியா அங்கேயே போயிருவான். ஏன்னா அவன் இஷ்டிட்டு தானாவே அங்க போக சொல்லிடும். அதனால அவன் தனியா இருக்கலாம் சான்ஸே இல்ல. இன்னும் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவனை எதுக்கு லீஃப் வில்லேஜுக்குள்ள வர வச்சு சண்டை போடணும்? அவனை வெளியே வச்சு சண்டை போடலாம்ல. கோஜிகாஷனும் மாமுஷி லீஃப் வில்லேஜுக்குள்ள வர வச்சு சண்டை போடணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. லீஃப் வில்லேஜுக்குள்ள சண்டை போடாம தான் ஜூரா வர மாட்டான். ஜூராக்கு தேவையானது பொருட்டோ ஹிமாவாரி. ஒருவேளை நம்ம வெளியே சண்டை போட்டோம்னா பொருட்டோ ஹிமாரி வெளியே வந்தா போதும், அடுத்த செகண்டே அவங்க 2 பேரும் தேடி வந்துருவான். ஒருவேளை இந்த சண்டை லீஃப் வில்லேஜுக்குள்ள நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் சண்டைக்குள்ள வரவே மாட்டான். ஏன் பொருட்டோ ஹிமாவாரி வந்தா கூட கண்டிப்பா வர மாட்டான். இன்னும் ஏன் அப்படி ஏன் லீஃப் வில்லேஜுக்குள்ள மட்டும் வர மாட்டான்? அதுக்கு சிக்கமாருவும் ஜூராக்கு என்னன்னு தெரியல, அவனுக்கு இந்த லீஃப் வில்லேஜ் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அப்பப்ப லீஃப் வில்லேஜ்ல உள்ள புக் ஸ்டோர், அதுக்கு ஸ்வீட் ஷாப் அப்பப்போ வந்துட்டு போறான். ஊர்ல அதை நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. என்னது லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கானா அப்படின்னு ஈனஜின் செம்ம ஷாக்
ஷாக் ஆக ஜூரா எப்ப லீஃப் வில்லேஜ்க்குள்ள வரானோ அப்ப சென்சிட்டிவ் யூனிட் வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லார்கிட்டயும் அவனை கண்டுக்காதீங்க, அவன் ஒன்றும் பண்ணாதீங்க, அவனுக்கு தோணும் போது இருக்கட்டும், தோணும் போது போட்டோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வச்சிருக்கேன். கோதிகாஷனும் ஜூராக்கு லீஃப் வில்லேஜ் சண்டை போட சுத்தமா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த விஷயம் மாமோஷிக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் நமக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் தான். ஜூராக்கு லீஃப் வில்லேஜ் பிடிக்கும்ன்றதால மாமோஷி லீஃப் வில்லேஜ்க்குள்ள வந்தா கூட அவன் அவ்வளவு டேமேஜ் பண்ண மாட்டான். ஏன்னா ஜூராக்கு லீஃப் வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும். ஜூரா மேல இருக்கிற பயத்தால கண்டிப்பா அவன் பண்ண சான்ஸே இல்ல. ஒருவேளை அவன் அதிகமா டிவைடா இன்டெலிஜென்ஸ் கம்மியானாலும் அவன் அறிவு ரொம்ப கேவலமா கம்மியானாலும் ஜூரா மேல இருக்கிற பயம் கண்டிப்பா லீஃப் வில்லேஜ் அழிக்க பண்ண விடாது. அது மட்டும் இல்ல மாமோஷியோட டார்கெட் வந்து ஏடா தான். அதனால லீஃப் வில்லேஜ்க்குள்ள சண்டை போடுறது தான் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஈனோஜுக்கு நல்லாவே புரியுது. ஓ நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கோதிகாஷனும் ஈனோஜின் குடிச்சிட்டு நீ ஒரு ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணியே ஆகணும். அட என்னையா சொல்ற, என்ன ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணணும்? நான் உன்னை ஏன் கத்துக்க சொல்றேன்னா இந்த ஜுட்சு மாமோஷியோட சண்டை போடும்போது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜுட்சு ஒரு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்சு மாதிரி தான். இந்த ஜுட்சுவை நானே உனக்கு சொல்லி தரேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உனக்கு முக்கியமா வரவே சொன்னேன். அந்த மாமோஷி லீஃப் வில்லேஜ்ல இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவான். ஏன் சீக்கிரமா வர கூட சான்ஸ் இருக்கு. அதனால நான் சொல்லி தர போற ஜுட்சுவை நீ 2 நாளா மாஸ்டர் பண்ணியே ஆகணும். நீ அதை 2 நாளா, அதுவும் அது என்ன விதமான ஜுட்சுன்னு தெரியாமையா? கோஜிகாஷன் அது கண்டிப்பா சாத்தியம் தான். ஹிமாவாரிக்காக பழிவாங்கிறதுக்கு இந்த ஜுட்சு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உனக்கு. ஈனோஜின் அதை கேட்டு சம கண்டிட்டு என்னது இப்ப என்ன சொன்னீங்க? நான் சொன்னது கண்டிப்பா உறுதி தான். இதை நீ கத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல நமக்கு நல்ல விஷயம் தான் ஏற்படும். இந்த ஜுட்சு எப்படி கத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோட தியரிஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால கண்டிப்பா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ சொல்ல நீ இதை கத்துப்பியா 2 நாள்ல? ஈனோஜின் எனக்கு ஒன்னும் 2 நாளா தேவையில்ல, நான் ஒரே நாள கத்துக்கிறேன், நீ வேணா பாரு அப்படின்னு செம்ம விட ஈனோஜின் சொல்லுவான். ஆனா இவன் சொன்னதை கேட்டு புரோட்டோ லுக்க பாருங்களேன். சொந்தானே நான் இங்க இருக்கேன், ஏன் முன்னாடி என் தங்கச்சிக்காக இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றியா நீ அப்படின்ற மாதிரி லுக் விட்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அம்மோட வந்து ஜூரா பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி கவாக்கியும் புரோட்டோ சேர்ந்து ஜூரா கூட சண்டை போட்டுருப்பாங்கல்ல. அப்ப கடைசியா ஜூரா வந்து என்னமோ ஒரு மரம்லாம் வர வச்சு அப்படியே ராஜாமா உட்காந்துட்டு இருப்பான்ல. அந்த ஒரு சீனை தான் கவாக்கியும் அம்மோடவும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மோட எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகணும் மாதிரி சுத்தமா தெரியவே இல்லையே. அது மட்டும் இல்லாம அவன் உருவாக்குன மரம் வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு அந்த டிவைன்ட்ரி மாதிரி தான் இருக்கு. இந்த மரம் வந்து அவன் காயத்தை சரி மட்டும் படுத்தல. அந்த மரம் அவனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாவும் இருக்கு, ஒரு பயங்கரமான உடைக்க முடியாத ஒரு ஷீல்டாவும் இருக்கு. சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அவனுக்கு வீக்னஸே இல்லன்னு சொல்ல வரியா? வீக்னஸை விட்டு தள்ளு. இதை பார்க்கும்போது அவனுக்கு தெரியலையா கவாக்கி? அவனை கொல்றது நடக்காத காரியம் மாதிரி தெரியுது. கவாக்கி அவன் கண்டிப்பா கொல்லப்படுவான். நான் சண்டை போட்டேன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஆனா இப்ப இருக்கிற என்னோட ஃபயர் பவர் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு என் பவர் இன்னும் அதிகமாகணும். அம்மோடவும் தப்பான முடிவு எதுவும் எடுக்காத, நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மோட சொன்ன அடுத்த செகண்டே கவாக்கி அம்மோட கழுத்தோட பிடிச்சிடுவான். உன் தொண்டையை நசுக்கணும்னு நீ எதிர்பார்க்கறியா என்ன? இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாம நான் சொன்னதை மட்டும் செய், அப்பதான் உன் பொண்ணு விஷயத்துக்கு நான் உதவி பண்ணுவேன். அம்மோடவும் அவனோட பொண்ணோட குளோனை பார்த்துட்டு அப்படியே எமோஷனல் ஆவான். அதுக்கப்புறம் கவாக்கி அம்மோட கீழே விட்டுருவான். நான் சொல்றதை கேளு கவாக்கி, உன் பாடி கண்டிப்பா அவ்வளவு பவருக்கு தாக்கு பிடிக்காது. நீயே இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி ஜூரா கூட சண்டை போடுவேன்? இதுக்கு மேலேயும் பவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிருவேன். பவர் தாங்க முடியாம வெடிஞ்சு போயிருவேன். எனக்கு திரும்ப திரும்ப சொல்றதெல்லாம் பிடிக்காது. நான் என்னோட எல்லா எதிர்ப்பு தான் நான் உன் ஆசை நிறைவேற்றுவேன். உனக்கு உன் பொண்ணை திரும்ப பார்க்க ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குதுன்னா நான் சொல்றதை மட்டும் பண்ணு. உன்னோட ஒரே சாய்ஸ் நான் சொல்றதை கேட்கறது மட்டும் தான். நம்ம எதிரிங்க சாகணும்னு நினைக்கிறியா இல்ல நீ சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கவாக்கி அம்மோட போட்டு பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணுவான். பாவுண்டா நல்லா மாட்டிட்டான். அதுக்கப்புறம் கோனாஹமருக்கு இன்டராக்ஷன் நடக்குது. அந்த டைமினோ புதுசா காட்டிருப்பாங்கல்ல, அவன் தான் இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். கோனாஹமருவும் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது, நானும் பொருட்டோ இன்டராக்ஷன் பண்ற ப்ராசஸ்ல இருந்தேன். ஆனா டேமியோ விடாம கேள்வி கேட்டுட்டே இருப்பான். கோனாஹமரும் நானும் ஆரம்பத்துல உங்களை தான் நினைச்சேன். பொருட்டோ துரோகி, அவனை துன்புறுத்தினேன். ஆனா இப்ப என்னமோ எனக்கு அவன் என்னமோ துரோகி மாதிரி தெரியல. அவன் துரோகின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த பொருட்டோ கிட்ட அப்படி என்ன சொல்லி தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆனா நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா கோனாஹமரு? நீ எந்த இடத்துல எந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இந்த அளவுக்கு நீ தெரியுமா பேசுற? எனக்கு தெரிஞ்ச பொருட்டோக்கு யாரோ உதவி பண்றாங்க. அவன் இன்டராக்ஷன் தப்பிச்சிருக்கானா? இன்டராக்ஷன் தப்பிக்கிறதுக்கு யாரோ உள்ள இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஓவரா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சிக்கமார் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லயே கோனாஹமர் கிட்ட பேசுவான். கோனாஹமர் நான் தான் பேசுறேன். சிக்கமாரு லாடேத் நீங்களா? இங்க பாரு இப்ப வளவலம் பேசுற டைம் இல்ல, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். பொறுமையா காமாரு, நான் சொல்றதை மட்டும் கேளு, அவ்வளவு ரியாக்ட் பண்ணிக்காத. நான் தான் பொருட்டோவை தப்பிக்க விட்டேன். கோனாஹமர் திடீர்னு சைலண்ட் ஆகுறத பார்த்துட்டு சாய் வந்து ஒரு மாதிரி கோனாஹமரை பார்த்துட்டு இருப்பான். சிக்கமாருவும் நான் தான் பொருட்டோட கை விலங்கு அவுக்குறதுக்கான கோடு கொடுத்தேன் மிட்சுகி கிட்ட. அது மட்டும் இல்ல இப்ப வரைக்கும் நான் பொருட்டோ கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கோனாஹமரு. அதுவும் என்னோட சொந்த விருப்பத்துல தான். கோனாஹமரு ஆனா எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க? சிக்கமாரு இப்ப நடக்கலாம் பார்த்தா உனக்கு தெரியுதுல கோனாஹமரு, நான் ஏன் அவனுக்கு உதவி பண்றேன்னு. அதுக்கப்புறம் கோனாஹமரு பொருட்டோ வந்து அவனை காப்பாத்த நினைச்சிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். சிக்கமாரு ஸ்ட்ரைட்டாவே சொல்றான், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, நீங்க உங்களுக்கு உதவி பண்றியா கோனாஹமரு? நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல, எதுவுமே பண்ண போறதில்ல. உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எங்க கூட வந்து சேரு. தயவு செஞ்சு கேட்கறேன், எனக்கு உதவி தேவை. சாய் மறுபடியும் குறுக்குன்னு பார்த்துட்டே இருப்பான். ஏடாவோட வீட்டுல வந்து ஏடா சுமேரி சாரடா இருப்பாங்கல்ல. சுமேரி திடீர்னு எந்திரிச்சு டைம் ஆயிடுச்சு, நான் உடனே லேபுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லுவா. சாரடாவும் அப்படியா சரி நானும் கிளம்புறேன்ற மாதிரி போவா. அப்ப ஏடா திடீர்னு சாரடாவை போக விடாம பிடிச்சு நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன் சாரடா, நாம இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சாரடாவும் ஏ சுமேரே நீயும் இங்க ஏறன்ற மாதிரி பேசுவா. சுமேரேவும் ஐயோ ஆளை விட்டுருங்க, நான் கிளம்புல ஜாலியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவா. ஓடினவே வெளியே வந்து பார்த்தா பொருட்டோ நின்றுட்டு இருப்பான். இது பொருட்டோ இங்கடா பண்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இதை தூரத்துல இருந்து மிட்சுகியை பார்த்துட்டு இருப்பான். பொருட்டோ அவன் கத்தி எடுத்து அவன் சாக்கரா வந்து அந்த பிளேட்ல வர வைப்பான். த உச்சியா ஃப்ளோயிங் பிளேட் ஜுட்சு அகரோமு. இந்த ஜுட்சு வந்து பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம பிளேடு உடையாமல விரிசல் ஏற்படாம பாத்துக்கும். ஆனா இந்த ஜுட்சு யூஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் இழந்ததால இதோ அதுக்கான விளைவை நீயே பாரு அப்படின்ற மாதிரி கத்தியை காட்டுவான். பார்த்தா அதுல ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கும். என்ன மன்னிச்சிட்டு கிளாஸ்ல, ஆனா அடுத்த வாரத்துக்குள்ள நீ எனக்கு சரி பண்ணி தருவியா? என்னது நானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் கொடுத்து சுமேரை படிக்க வைப்பான். அந்த ஸ்க்ரோல்ல ஒரு புது டெக்னாலஜி இருக்கும். பொருட்டோ இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் நம்ம உலகத்துல இல்ல. சொல்லப்போனா நீ தான் இப்ப இதை உருவாக்கவே போற. என்னால இதுக்கு மேலே ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா உன்னால எனக்காக இதை பண்ண முடியுமா? சுமேரேவும் நான் இதை சரி பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்ச இந்த பிளேட் வந்து மொத்தமாவே மாறிடும். ஒரு புது பிளேடா வேற மாதிரி ஒரு பிளேடாவே உருவெடுத்துரும். மொத்தமா வேற மாதிரி ஆயிடும். இது உனக்கு ஓகேவா? கேட்டதுக்கு அப்புறம் பொருட்டோ அவன் கத்தியை கொடுத்துருவான். இதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு கண்டிப்பா என் மாஸ்டர் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டாரு, எந்த ஒரு தடையும் விதிக்க மாட்டாரு அப்படின்னு சாஸ்கியா தான் சொல்றான். ஏன்னா இது வந்து சாஸ்கியோட பிளேடு தானே. சுமேரேவா அப்படின்னா சரி. ஆனா ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. என்னமா ஆச்சுன்னு கேட்டா, ஏன்னா இதுக்கு மேல கிளாஸ் ரெப்னு
கூப்பிடாத, என்ன வந்து நீ சுமேரியனே கூப்பிடு பொருட்டோ. நான் அப்படின்ற பொருட்டோ பார்த்துட்டு இருப்பான். இவ்வளவு அதை சொன்னதுக்கு அப்புறம் ஹின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே கூடி சீக்கிரம் பார்க்கலாம் பொருட்டோ சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிருவா. நம்மளுக்கு ஒன்னும் புரியல, என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க, லீஃப் வில்லேஜோட அந்த பார்டர்ல மேல கூட்டமா நின்னுட்டு இருப்பாங்க. நீ எங்க இருக்குன்னு தெரியல, நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க ஹேடா அப்படின்னு யார் இருக்கான்னு பார்த்தா மாமோஷி டிவைன்ஸும் இருக்குதுங்க. ஹே நீங்களா மறந்து போயிட்டீங்களா, உங்க சாக்ரா சிக்னேச்சர்ஸ் எரேஸ் பண்ற மாதிரி வச்சிருங்க, அப்பதான் அந்த முட்டா பசங்களால நம்மள கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஹேடாவை தேடி வந்திருக்கிறதோட இந்த சாப்டரோட முடிச்சிட்டானுங்க. ஓகே, ஆல்ரெடி இந்த சாப்டர் ரொம்ப லேட்டா போட்டிருக்கோம், அதுக்கு ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் கன்சிஸ்டன்டா கண்டிப்பா வரும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப டவுன் ஃபால் ஆயிட்டு இருக்கு, லைக்ஸ்லாம் கம்மியாயிட்டு இருக்கு, வியூஸ்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. சோ நீங்க லைக்ஸ் போட்டா இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகும், திரும்ப நம்ம சேனலை பூஸ்ட் பண்ண முடியும். அதனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.